ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கேரட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி கேரட் டிலைட் ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை, இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கேரட் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இதை வேக வைக்கணும். ஒரு கொதி வந்த அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கேரட் ஃபுல்லாக சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னா கேரட் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பவுலில் ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கட் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். கேரட் கொஞ்சம் ஆறின அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கேரட் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்க்கணும். உங்களுக்கு அந்த தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். இப்போ இது ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால இது திக்காகி வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே திக்காகிருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறின அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கலாம். எல்லா ஸ்வீட்டும் ஒரே ஷேப்பில் வரதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓவல் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வாட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஷேப் பண்ண அப்புறமா ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை ஜென்டலாக இந்த பவுடரில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வீட்லேயே ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகோனட். இந்த ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக இதில் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்வீட்ஸையும் ஷேப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் சாஃப்டான கேரட் டிலைட் ரெசிபி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.